வணக்கம் ட்ரேடர்ஸ், வெல்கம் டு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, ஜூலை 2ஆம் தேதி புதன்கிழமை நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ் வந்து என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போறோம். அண்ட் இந்த அனாலிசிஸை நம்ம எப்படி பண்ண போறோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்செக்ஸ்லேருந்து இன்னைக்கு ஆரம்பிக்கலாம். ஏன்னா சென்செக்ஸோட எக்ஸ்பைரி டே இன்னைக்கு. அப்போ சென்செக்ஸோட ப்ரைஸ் ஆக்ஷன் எப்படி இருக்கு, அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மற்ற நிஃப்டி, பேங்க் நிஃப்டியோட ப்ரைஸ் ஆக்ஷன் எப்படி இருக்குங்கிறத டிஸ்கஸ் பண்ணி இன்னைக்கு எந்தெந்த இடத்துல எல்லாம் ட்ரேட் எடுத்து இருந்திருக்கலாம் சான்சஸ் இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்தியா விக்ஸ் டேட்டா இப்போ நமக்கு கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. அப்போ இந்தியா விக்ஸ் டேட்டாவை கரெக்டாக எப்படி ரீட் பண்ணால் நமக்கு வந்து மார்க்கெட்டை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு எப்படி ஈஸியாக இருக்குங்கிறதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். மூணாவதாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் டிஸ்கஸ் பண்ணும்போதே அதுக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்க ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா நமக்கு பார்த்தா எங்கே நமக்கு கரெக்டாக சப்போர்ட் இருக்குது, எங்கே கரெக்டாக நமக்கு ரெசிஸ்டன்ஸ் இருக்குங்கிறது கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ அதுதான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து முன்னாடி சொன்ன மாதிரி சென்செக்ஸ் பார்க்கலாம். ஸோ நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, சென்செக்ஸ் அண்ட் நிஃப்டி ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நமக்கு சைட்வேஸ் மூவ்மெண்ட் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக எக்ஸ்பெக்ட் பண்ணலாங்கிறத சொல்லியிருந்தோம். ஓகே, ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் நடந்திருக்கு சைட்வேஸ் மூவ்மெண்ட். ஆனால் என்னென்னா நம்ம சொன்ன ப்ரைஸ் வந்து 84,000 சுற்றி இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். ஆனால் அதுலேருந்து கொஞ்சம் கீழே இறங்கி 83,800 வந்திருக்கு. ஸோ 84,000லேருந்து ஒரு 200 பாயிண்ட் கீழே வந்து அந்த ரேஞ்சில் தான் நமக்கு இன்னைக்கு சைட்வேஸ் மூவ்மெண்ட் மார்க்கெட் வந்து மூவ் ஆயிருந்திருக்கு. அப்போ இந்த சைட்வேஸ் மூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா பியூரான சைட்வேஸ் மூவ்மெண்ட். காரணம் என்ன அப்படின்னா, மார்க்கெட் வந்து பிரேக் அவுட்டும் ஆகலை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வர வர இது குறைஞ்சிக்கிட்டே வருது. அதாவது என்ன குறைஞ்சிட்டு வருதுன்னா, ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் பாயிண்ட் வரைக்கும் நம்ம இப்படி ஒரு லைன் வரைச்சோம் ஒன்று. ரெண்டாவது பாட்டம் லைனில் இதுதான் வந்து மார்க்கெட் இன்னைக்கு தொடங்குனது 9:15க்கு. அங்கேருந்து நமக்கு பாட்டம் லைன் வரைச்சோன்னா இது வந்து ஒரு டவுன்வர்ட் ட்ரெண்டிங் லைன் மாதிரி இருக்குது. இது நமக்கு பார்த்தாவே தெரியுது. ஸோ இந்த டவுன்வர்ட் ட்ரெண்டிங் சேனலை பிரேக் பண்ணுமான்னா நமக்கு வந்து இப்படி டவுன்வர்ட் ட்ரெண்டிங் சேனல் இருக்கிறனால ஸ்ட்ரென்த் ஆஃப் செல்லர்ஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. இது நமக்கு பார்த்தா தெரியும். ஓகே, அண்ட் இதுக்கான காரணம் ரெண்டு இருக்கலாம். ஒன்று வந்து ஸ்ட்ரென்த் ஆஃப் தி செல்லர்ஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே வராங்களா அப்படிங்கிறது இருக்கலாம். அப்போது நாளைக்கு வந்து நம்ம சென்செக்ஸ் வந்து டவுன்வர்ட் மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் வச்சு பார்க்கும்போது ஒன்று. அப்போது ஆனால் ரெண்டாவது விஷயம் என்னென்னா, இன்னைக்கு எக்ஸ்பைரி டே. அப்போது எக்ஸ்பைரி டே அன்னைக்கு நமக்கு வந்து ஆப்ஷன் செல்லர்ஸ் ரொம்பவே கம்மியாக இருப்பாங்க. ஆப்ஷன் செல்லர்ஸ் எண்ட் ஆஃப் த டேல பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருவாங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து எக்ஸ்பைரி ஆக போகுது. ஸோ அப்படிங்கிறனால ப்ரைஸ் வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்குமே ஒழிய வால்யூம் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும் அட் த எண்ட் ஆஃப் த டே. மேபி அதனால கூட நமக்கு பார்த்தோம்னா நமக்கு வந்து சென்செக்ஸ் வந்து நமக்கு இந்த இடத்துல கன்வர்ஜ் ஆகிற மாதிரி இருக்கலாம். ஓகே, அப்போது நாளைக்கும் இதே ட்ரெண்டு, இந்த ட்ரெண்டை மேலே பிரேக் பண்ணாமல் கீழே பிரேக் பண்ணுச்சு. இப்படி நான் ஒரு லைன் போட்டிருக்கேன் பாருங்கள். ஸோ மேபி இந்த லைனை நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு சாலிட் லைன் இல்லாமல் ஒரு டேஷ் லைன் வச்சுக்கலாம். அண்ட் இது வந்து ஒரு ஓகே. அப்போது இந்த லைனை வந்து நாளைக்கு நமக்கு டவுன்வேர்ட்ஸில் பிரேக் ஆச்சுன்னா, கீழே பிரேக் ஆச்சுன்னா நமக்கு என்ன அர்த்தம்னா மார்க்கெட் வந்து டவுன் சைட் ஆகும்னு. இது எக்ஸ்பைரி டே இல்லாமல் வேற ஒரு நாளில் நமக்கு இதே மாதிரி ஒரு கன்வர்ஜென்ஸ் நடந்திருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த பக்கம் ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டாக இருக்குது, மேலே இருந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. அப்படின்னா நமக்கு வந்து செல்லர்ஸோட ஸ்ட்ரென்த் குறைஞ்சிக்கிட்டே வருதுன்னு தான் அர்த்தம். இப்படி இருக்கும்போது யூஸ்வலாக என்ன ஆகும்னா கீழே பிரேக் டவுன் ஆகும். ஆனால் நமக்கு இந்த இடத்துல நேற்று எக்ஸ்பைரிங்கிறனால அந்த பிரேக் டவுனை நம்ம 100% நம்ப முடியாது ஒன்று. ரெண்டாவது இது வந்து 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம். இதே இது நான் வந்து 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் பார்த்தனாலும் நமக்கு அதே தான் இருக்கான்னா இருக்கணும். இருந்தால் தான் நமக்கு வந்து அந்த அந்த நம்மளோட ரூல் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் லைன் வந்து மாற்றவே இல்லை. அதாவது 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமுக்கும் 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மேலே நம்ம இந்த ரெட் கலர் லைன் போட்டிருக்கோம், கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேஷ்டு லைன். ஓகே, ஸோ இந்த லைன். அப்போ இந்த லைன்ல இருந்து நமக்கு நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி 3 மினிட்ஸ் அண்ட் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு கன்வர்ஜென்ஸ் மார்க்கெட்டாக தான் இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால ஒரு பிரேக் அவுட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் இருந்தாலும் ஒரு டவுட்ஃபுல் தான். காரணம் வந்து எக்ஸ்பைரி டேங்கிறனால. அண்ட் நம்ம சென்செக்ஸோட இது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்க்கும்போது நமக்கு வந்து இப்போ பார்த்துட்டு இருக்க சார்ட் வந்து இன்னையோட சார்ட்டு. ஸோ இன்னைக்கு எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. ஸோ அப்படிங்கிறனால நம்ம வந்து இன்னையோட எக்ஸ்பைரியோட சார்ட் பார்த்தோம்னா அட் த மணியில் தான் கால் அண்ட் புட் ஆப்ஷன்ஸ் வந்து முடிஞ்சிருந்திருக்கும். ஆனால் இந்த அட் த மணியில் கால் அண்ட் புட் ஆப்ஷன்ஸ் முடிஞ்சிருக்கும். ஆனால் நம்ம இந்த அட் த மணியில் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, நமக்கு கால் ஆப்ஷன்ஸ் ரொம்ப அதிகமாக மூவ் ஆயிருந்திருக்கு புட் ஆப்ஷன்ஸை விட. ஸோ அப்போது எண்ட் ஆஃப் த டேல மார்க்கெட்டில் கால் ஆப்ஷன் செல்லர்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்திருக்காங்கங்கிறது நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம். ஓகே, இப்போ அடுத்த வார எக்ஸ்பைரிக்குள்ள கால் அண்ட் புட் ஆப்ஷன்ஸ் வந்து எந்த மாதிரி வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா,
நமக்கு வந்து 2 பிரைஸ் முக்கியமா தெரியுது. ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா 84,000ம் அடுத்து பார்த்தீங்கன்னா 83,500. அப்போ மார்க்கெட் வந்து இங்கிருந்து டவுன்ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நம்ம முன்னாடியே சொன்ன மாரி. ஆனா எது வரைக்கும் டவுன்ஃபால் ஆகும்னா இந்த 83,500 வரைக்கும் டவுன்ஃபால் ஆகும். அப்ப நான் என்ன பண்றேன்னா இந்த 83,500க்கு ஒரு பாக்ஸ் வரைஞ்சிடுறேன். மார்க்கெட் மேல போனா எது வரைக்கும் போகும்ன்றது இருக்குல்ல, அது வந்து 84,000. அப்போ நாளையோட மார்க்கெட் வந்து நமக்கு இந்த இப்போ நம்ம வரைஞ்சிருக்கோம் பார்த்தீங்களா? இதோட டாப் தான் நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸும், இது வந்து நமக்கு வந்து சப்போர்ட்டும். ஸோ அப்ப இந்த ரேஞ்ச்குள்ள இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நாளைக்கு நம்மளோட மார்க்கெட்ல சான்சஸ் இருக்குங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ நான் ஃபுல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். நாளைக்கு டேட் வரைக்கும். ஓகே. ஸோ அப்போ நம்ம சென்செக்ஸை பொறுத்தளவு 83,000 இங்கிருந்து டவுன்ஃபால் ஆச்சுன்னா 83,500 வரைக்கும் டவுன்ஃபால் ஆகலாம். மேலே போச்சுன்னா 84,000 வரைக்கும் போகும். ஓகே. அப்போ கண்டிப்பாக இந்த 83,500ல ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இருக்கும். அப்போ நாளைக்கு நம்ம ஒரு டவுன்வர்ட் மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் தான் பண்றோம். ஓகே. அப்போ இங்கிருந்து இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணி கீழே போறதுக்கு வாய்ப்புகள் கம்மி. ஏன்னா இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அப்படி இருந்தாலுமே இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா growth இருக்குங்கிறனால இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டா இருக்கும். எப்போ வந்து இந்த OA சேஞ்ச் இந்த பக்கம் நமக்கு கோடா போட்டிருக்குல்ல, இந்த OA சேஞ்ச் அதிகமாக இருக்கும். சப்போஸ் இதோட OA சேஞ்ச் பார்த்தீங்கன்னா நமக்கு OA சேஞ்ச் மட்டும் 71,320 இருக்கு. ஆனா இதனோட OA சேஞ்ச் பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்ல 1.4 lakhs இருக்கு. அப்படின்னா ஆல்மோஸ்ட் லைக் டபுள் த டைம் இருக்கு. ஸோ 70,000 இங்க வந்து 1.4 லட்சம்ங்கும்போது 2 மடங்கா இருக்கு. இப்போ OA சேஞ்ச் 2 மடங்கா கூடி இருக்கும்போது நமக்கு OA சேஞ்ச்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சேஞ்ச்னு அர்த்தம். ஸோ இப்போ இந்த OA சேஞ்ச் மேலே கூடி இருக்கும்போது நமக்கு என்ன ஆகுதுன்னா அந்த இடத்துல ஸ்ட்ராங்கான சப்போர்ட் பில்ட் ஆகும். ஸோ அதனால தான் இந்த 83,000லேருந்து டவுன்ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா 84,000ல நமக்கு அதே மாதிரி ஸ்ட்ராங்கான ஒரு OA சேஞ்ச் இருக்கு. 1 lakh குவான்டிட்டி இன்க்ரீஸ் இருக்கு. ஸோ அப்போ 84,000 ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ். அப்போ சென்செக்ஸை பொறுத்தளவு நமக்கு பிரைஸ் ஆக்ஷன் வச்சு பார்க்கும்போது டவுன்ஃபால் எக்ஸ்பெக்டட் தான். ஆனால் 83,500ஓட நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அப்போ நீங்கள் வந்து நாளைக்கு கேப் டவுன் வந்துச்சுன்னா டக்குன்னு இந்த சப்போர்ட்லேருந்து மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் டைரெக்டாக மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவாக தான் இருக்குது. ஸோ இதுதான் நம்ம சென்செக்ஸோட ஒரு ஜோன். ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியை பார்க்கலாம். ஸோ இப்போ ஓகே. நிஃப்டி நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நிஃப்டியும் ஒரு பியூரான சைட்வேஸ் மார்க்கெட். அண்ட் நிஃப்டி வந்து நம்ம சொன்ன மாதிரி பிரைஸ் ஆக்ஷனில் இந்த 25,200 25,500 சுற்றி தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து மூவ்மெண்ட் ஆகிட்டே இருந்திருக்கு. இப்போ இந்த 25,200 சுற்றி மார்க்கெட் மூவ்மெண்ட் ஆகும்போது நமக்கு என்ன ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலான்னா இது வந்து நம்மளோட சென்செக்ஸ் மாதிரி ஒரு டவுன்வர்ட் ட்ரெண்ட் கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா நம்ம இந்த இடத்துல 2 லைன் போடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி ஒரு லைன் எடுத்துட்டு இதான் ஹையஸ்ட் பாயிண்ட்டு. அங்கேருந்து நம்ம ஒரு லைன் இங்கே போடுவோம். ஓகே. அதே மாதிரி நம்ம இப்போது ரெண்டாவது லைன் அது வந்து இது லோவஸ்ட் பாயிண்ட். இந்த லோவஸ்ட் பாயிண்ட்லேருந்து பார்க்கும்போது இப்படி தான் இருக்குது நமக்கு. அப்படி இல்லைன்னா நம்ம இங்கே வைக்கணும். அப்போது இந்த இடத்துல இந்த மாதிரி லைன் போடும்போது பார்த்தீங்கன்னா இந்த பாட்டமை பிரேக் பண்ணியிருக்கு. அப்போது இந்த லைன் வந்து வேலிட் இல்லை. அப்போ நம்ம இந்த மாதிரி தான் வைக்கணுங்கிறனால நமக்கு வந்து இப்போ ஈக்குவலாக இருக்குது. அதாவது மார்க்கெட் வந்து மேலேருந்து எவ்வளவு கீழே வந்திருக்கோ அதே மாதிரி தான் கீழேருந்து மேலேயும் போயிருக்கு டுவர்ட்ஸ் தி எண்ட் ஆஃப் த மார்க்கெட்டில். அப்படிங்கிறனால மார்க்கெட்டோட கேண்டிலோட சைஸ் குறைஞ்சிக்கிட்டே வந்தாலும் இந்த இடத்துலேருந்து ஒரு பிரேக் அவுட் எக்ஸ்பெக்டட் தான். ஸோ ஆனால் இந்த பிரேக் அவுட் வந்து கண்டிப்பாக கீழே வரும்னு சொல்ல முடியாது. மேலேயும் போகலாம் கீழேயும் வரலாம். ஏன்னா பையர்ஸோட ஸ்ட்ரென்த் எவ்வளோ லூஸ் ஆயிருக்கோ அதே மாதிரி தான் செல்லர்ஸோட ஸ்ட்ரென்த் எவ்வளோ லூஸ் ஆயிருக்குங்கிறது நமக்கு இதில் கிளியராக தெரியுது. சப்போஸ் ஸோ சென்செக்ஸ்க்கு இதுக்கு ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது. இதை தான் நமக்கு நல்லா கூர்ந்து கவனிக்கணும். என்னென்னா சென்செக்ஸ்க்கு இந்த பாட்டம் லைன் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நமக்கு ஸ்ட்ரைட் லைனாக இருக்குது. ஆனால் அதே சமயம் நமக்கு வந்து நிஃப்டி பார்க்கும்போது அந்த பாட்டம் லைன் ஸ்ட்ரைட்டாக இல்லை. ஸோ இதுதான் நமக்கு முக்கியமானது. அப்படின்னா நிஃப்டி கேன் பிரேக் அவுட், மேலேயும் பிரேக் அவுட் பண்ணலாம், கீழேயும் பிரேக் அவுட் பண்ணலாம். அண்ட் நேற்று வந்து நம்ம எந்தெந்த இடத்துல பொசிஷன் எடுத்துருந்துருக்கலாம் அப்படிங்கிறத நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா நம்ம வந்து சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் தான் வச்சு பண்ணணும். ஒன்று. ரெண்டாவது நம்மளோட 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் போகணும். அப்போது ரொம்பவே குழப்பமாக இருக்குது. ஓகே. ஸோ இப்போ இந்த 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எப்பப்பெல்லாம் மார்க்கெட் வந்து இந்த 10 and 20 விட மேலே போயிருக்கோ அப்போ நீங்கள் பொசிஷன் எடுத்தோம்னா சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல பொசிஷன் எடுத்திருந்தா இது வரைக்கும் நமக்கு வந்து கரெக்டாக ப்ராஃபிட்ஸ் கிடச்சிருந்துருக்கலாம். ஸோ எப்போ வந்து இந்த 10 அதாவது இந்த நம்மளோட ஆரஞ்சு கலர் மஞ்சள் கலர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 10 சிம்பிள் மூவிங் ஆவரேஜ், இது 20. அப்போ இதுக்கு மேலே நமக்கு எப்போ போகுதோ அப்போ தான் எடுத்துருக்கலாம்னா ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 9:15 அங்கேருந்து நமக்கு 10 o'clock வரைக்கும் இருக்கும். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு
பியூரான சைட்வேஸ் மூவ்மெண்ட். இதுக்கப்புறம் நம்ம சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் பேஸ் ஸ்ட்ராட்டஜியில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக டக்குன்னு ப்ராஃபிட் வந்திருக்கும், சீக்கிரம் லாஸ் வந்திருக்கும். ஸோ அப்படிங்கிறனால சைட்வேஸ் மார்க்கெட்டில் இந்த சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் ஸ்ட்ராட்டஜி பெருசாக ஒர்க் ஆகாது. ஸோ அப்போது நீங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்ட்ராட்டஜியோ இல்லை கால் அண்ட் புட் ஆப்ஷன்ஸை கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எடுக்கிறது தான் பெட்டர். ஸோ அப்போ நாளைக்கு நம்மளோட நிஃப்டி பார்த்தீங்கன்னா மேலேயும் பிரேக் அவுட் ஆகலாம், கீழேயும் பிரேக் அவுட் ஆகலாம். இதுதான் நமக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போது நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா நமக்கு பார்க்கும்போது கால் ஆப்ஷன்ஸ் ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. ஆனால் பிரச்சனை என்னென்னா இந்த கால் ஆப்ஷன்ஸ் அதிகமாக இருந்தாலுமே நம்மளுடைய ஒரு பிசிஆர் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 0.66 இருக்குது. ஸோ யூஸ்வலாக நம்ம சொல்லியிருப்போம் 0.7 இருந்தால் நல்லதுன்னு. அப்போ 0.66 போகும்போது அளவுக்கு அதிகமான கால் ஆப்ஷன்ஸ் வாங்கியிருக்காங்கன்னு அர்த்தம். அப்போது நம்ம அட் த மணியில் ப்ரைஸ் ஆக்ஷன் பார்த்தோம்னா மார்க்கெட் வந்து அதிகபட்சம் 26,000 மூவ்மெண்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. டவுன்ஃபால் ஆச்சுன்னா நமக்கு வந்து 25,500 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அப்போ இங்கிருந்து நமக்கு வந்து இந்த 25,500ங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக நமக்கு இருந்துகிட்டே தான் இருக்குது. இந்த இடத்துல 25,500. அப்போது இங்கிருந்து மார்க்கெட் மேலே போச்சுன்னா நமக்கு வந்து 26,000 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போது கால் ஆப்ஷன்ஸே ஸ்ட்ராங்கான வாய்ப்புகள் இருந்தாலும் ஆனால் 26,000 கால் ஆப்ஷன்ஸ் ரொம்ப அதிகமாக வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த பிசிஆர் ரேஷியோ என்ன சொல்லுதுன்னா கால் ஆப்ஷன்ஸ் ரொம்ப எக்ஸஸாக வாங்கியிருக்காங்கன்னு சொல்லுது. ஸோ அந்த ஒரு காரணத்தினால நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னா நாளைக்கும் ஒரு சின்ன ப்ரைஸ் கரெக்ஷன் அண்ட் சைட்வேஸ் மூவ்மெண்ட் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அப்போ நிஃப்டி 50 பொறுத்தளவு நாளைக்கும் நம்ம ஒரு சின்ன ப்ரைஸ் கரெக்ஷன் அண்ட் சைட்வேஸ் மூவ்மெண்ட் தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறதாக இருக்கும். அடுத்து நம்மளோட பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டி வந்து இன்றைக்கி பாசிட்டிவாக இருந்துச்சு. ஸோ பாசிட்டிவாக இருந்துச்சுன்னு சொன்னால் பேங்க் நிஃப்டி கீழேயும் வந்துச்சு, திருப்பியும் மேலே போச்சு. ஆனால் என்னென்னா பேங்க் நிஃப்டி ஏற்கனவே இருந்த ரெசிஸ்டன்ஸான 57,500 இருக்குது பாருங்கள், அதை நமக்கு பிரேக்கே பண்ணல. ஸோ இது நல்ல விஷயம். ஏன்னா இந்த 57,500 பிரேக் பண்ணலன்னா கண்டிப்பாக இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக வந்துட்டுருக்கு. ஒன்று. ரெண்டாவது, இப்போதைய நிலைமைக்கு இதை பிரேக் அவுட் பண்ணுறதுக்கான ஸ்ட்ரென்த் இல்லைன்னு அர்த்தம். ஸோ அப்படிங்கிறனால நாளைக்கும் நம்ம பேங்க் நிஃப்டி சின்னதாக ஒரு ப்ரைஸ் கரெக்ஷன் அண்ட் கன்சாலிடேஷன் ஸ்டேட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா பேங்க் நிஃப்டியோட 57,000 இந்த 500 இருக்குது பாருங்கள், எக்ஸாக்டாக சொல்லணும்னா 57,457, ஒரு 50 பாயிண்ட் வித்தியாசம் இருக்குது. ஸோ அப்போ இந்த ரேஞ்சில் இருந்து ஒரு பிரேக் அவுட் ஆகிறதுக்கு கொஞ்சம் நாட்கள் எடுக்கும். மேபி இந்த வாரத்துக்குள்ளே எக்ஸ்பைரிக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஐ மீன் இந்த பேங்க் நிஃப்டிக்கு மந்த்லி எக்ஸ்பைரி தான். ஸோ இந்த வாரம் வியாழக்கிழமைக்குள்ளே போகிறதுக்கான ஸ்ட்ரென்த் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அவ்வளவு ஸ்ட்ரென்த் இல்லை. காரணம் என்ன அப்படின்னா நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா நமக்கு பார்த்தா தெரியும். ஸோ பேங்க் நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவில் நமக்கு கால் ஆப்ஷன்ஸ் அண்ட் புட் ஆப்ஷன்ஸோட ஓஐ சேஞ்ச் வந்து ரொம்ப கம்மி. ஸோ அப்படிங்கிறனால வால்யூம் ஆஃப் சேஞ்ச் ரொம்ப கம்மிங்கிறனால நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான மூவ்மெண்ட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸோ அந்த ஒரு காரணம் இருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டி அப்போது ஸ்டில் கன்சாலிடேஷன் ஃபேஸில் தான் இருக்குது. ஏன்னா நீங்கள் பேங்க் சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், அதே மாதிரி நிஃப்டி பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், ஒரு மினிமம் ஒரு ஸ்மாலஸ்ட் சேஞ்சே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 40,000 50,000. இந்த இடத்துல ஸ்மாலஸ்ட் சேஞ்ச் பாருங்கள் 29,000 தான், 29,000 தான் இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால நமக்கு வந்து இந்த ஓஏ சேஞ்ச் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இன்னும் க்ரோ ஆகணும். ஏன்னா இதோட குவான்டிட்டி இருக்கிற கேண்டிலை விட பெருசாக க்ரோ ஆனால் தான் நமக்கு அந்த பெர்சன்டேஜ் ஆஃப் க்ரோத் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அந்த மாதிரி க்ரோத் இல்லைங்கிறனால நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அப்படி புல்லிஷ் மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணாலும் நமக்கு வந்து பேங்க் நிஃப்டி எது வரைக்கும் போகும்னா 58,000 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்போது நீங்கள் சப்போஸ் இயர்லி எக்ஸ்பைரி வந்து நீங்கள் 58,000க்கு வாங்குறீங்க, இல்லைனா மந்த்லி எக்ஸ்பைரி வாங்கி அதை ரோல் ஓவர் பண்ணுறீங்கன்னா குட் லக், ஏன்னா நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டி இந்த வாரம் இல்லைன்னா கூட இந்த மாதத்துக்குள்ளே அட்லீஸ்ட் 58,000 தொடுறதுக்கான முயற்சிகள் இருக்கும். ஸோ அப்படிங்கிறனால இந்த மாதம் நம்ம 58,000 பேங்க் நிஃப்டிக்கு நியூ ஹைட்டுங்கிறத நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ எப்போ ஒரு ஸ்டாக் வந்து ஆல் டைம் ஹை ரீச் ஆகுதோ அப்போ நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ மார்க்கெட் வந்து ஈஸியாக மேலே போகும். அண்ட் நம்ம இந்த மாதிரி வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா தெரியும், 30ஆம் தேதி நம்மளோட திங்கள் அண்ட் செவ்வாய் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு ரேஞ்ச் பவுண்டாக தான் இருக்குது. ஸோ இப்போ இந்த ரேஞ்ச் பவுண்ட்லேருந்து பிரேக் அவுட்கான ஸ்ட்ரென்த் இன்னும் வரலை. அப்படிங்கிறனால நாளைக்கும் இதே ரேஞ்ச் பவுண்டாக இருக்கிறதுக்கான சான்சஸ் நமக்கு பேங்க் நிஃப்டியில் இருக்குது. அப்போது நம்ம ஓவரால் பிக்சர் பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ் வந்து ஒரு டவுன் சைட் பிரேக் அவுட் ஆகிட்டு மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் நிஃப்டி 50 வந்து ரெண்டு பக்கம் பிரேக் அவுட்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் நம்மளோட பேங்க் நிஃப்டி வந்து ரேஞ்ச் பவுண்டு தான். ஸோ அப்படிங்கிறனால கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். நன்றி, வணக்கம்.